ஸ்ரீ சுப்பிரமணிய சஷ்டி மகிமை அசுரவாதாபி உற்சாகம். ஸ்ரீ சுப்பிரமணிய சஷ்டி மகிமை அசுரவாதாபி உற்சகம். ஒரு காலத்தில் சத்திய யுகத்தின் பின் திரேதா யுகம் வந்திருந்தது. பூமியில் தர்மம் சற்று சாய்ந்தது. வாதாபி என்ற அசுரன் சகோதரன் ஈல்வலனுடன் சேர்ந்து பல ரிஷிகள் மீது பயங்கரமான தாண்டவம் செய்து கொண்டிருந்தான். விருந்தோம்பி என்ற வேடத்தில் ரிஷிகளை அழைத்து வாதாபியை ஜீரணிக்கச் செய்து, பிறகு வாதாபி கம் அவுட் என்று இல்வலன் சொல்ல உயிருடன் மீண்டும் அவனை வெளியே கொண்டு வருவான். இந்த காமிரக்தி தந்த செயல்கள் ரிஷிகள் மனதில் பயம் மட்டுமல்ல, கேள்வி எழுப்பியதுமாயிற்று. இவர்கள் மீது யார் நீதியை நிலைநாட்டுவார்கள்? அப்பொழுது ரிஷிகளின் பிரார்த்தனைக்கு மறுமொழியாக பரமபிதா சிவபெருமான் தனது ஞானாக்னியில் இருந்து ஒரு தெய்வீக காந்தனாக உருவானார். பர்வதியின் கரத்தில் வளரும் இந்த சிறுவன் ஆறுமுகம் கொண்டவன் ஸ்ரீ முருகன். சஷ்டி திதி சுப்பிரமணியரின் வாளேந்திய நாள். இந்த நாளில் முருகபெருமான் தனது சக்திவேலுடன் வாதாபி இல்வலனை எதிர்த்து போர் செய்தார். வாதாபி தந்திரங்களால் பல மாயைகளை நிகழ்த்தினான். அவன் வேத மந்திரங்களைப் போலவே பேசும் திறனைக் கொண்டவன். ஆனால் முருகன் தன்னிடம் இருக்கிற ஞானத்தால் அந்த மாயையை உடைத்து விட்டார். வேல் உமை பங்கனி என்று ரிஷிகள் முழங்க முருகன் தனது வேலை வாதாபியின் இதயத்தில் செலுத்த அவன் உயிரும் மாய்ந்தது. ஈல்வலனும் பின் தோற்றான். இந்தச் சம்பவம் சஷ்டி நாளில் நிகழ்ந்ததால்தான் அந்த நாளை சுப்பிரமணிய சஷ்டி என்றும் கந்த சஷ்டி என்றும் நாம் கொண்டாடுகிறோம். இன்றும் அந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து முருகனிடம் புகழ்ச்சிகளை பாடுகிறார்கள். கந்த சஷ்டி கவசம், சண்முக காவியம் இவை அனைத்தும் இந்த ஜெயத்தின் ஒலி. முடிவு: வாதாபியின் அழிவும் தர்மத்தின் வெற்றியும் நிகழ்ந்த சஷ்டி தினம் நம் உள்ளங்களிலும் காம குரோதங்களை அழித்து ஞானவிளக்கை ஏற்றிடும் நாள். ஸ்ரீ முருகன் அருள் உண்டாகட்டும்.